ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே தான் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். என்னடா ஏர்போர்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா தாய்லாண்டுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு. பார்த்துருப்பீங்க. ஆமாம், நாங்கள் இப்போ ஃப்ளைட்டில் தான் இருக்கோம். நம்ம இப்போது சென்னையிலேருந்து பேங்காக்கு பறந்து போகிறோம். ஓகே, எங்கள் கூட ஸ்டேட் ஒன்றா இருக்கிறதுக்கு வாங்க பேங்காக் பறந்து போகலாம். காரில் போய்ட்டுருக்கோம். ரூமில் கூப்பிட்றேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ரூமில் தான் இருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஆமாம், ஏன் ரூம் இவ்வளோ டர்ட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நான் சரியான சோம்பேறி கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்காங்க, நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. டிவி அது இது லொஸ்கி திங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கபோர்டு தான் இருக்குது. அது நிறைய ஒரு ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக நம்ம ஐட்டம் தான் வச்சுருப்போம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பாத்ரூம் இருக்குது, டாய்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பைத்தியம் மாதிரி சந்திரமுகி மாதிரி கண்ணு வச்சுருக்கேன்னு பார்க்குங்களா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இந்த ஷவராக 2 இது பூத்துக்கோங்க சோப்பு தவிர. நெக்ஸ்ட்டு சோத்து முட்டை ஏரியா நல்லா பார்த்துக்கோங்க. கவரு அது இதுன்னு மினிச்சர் மீல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த போட் தான் பார்த்தோம். ஆமாம், இங்கே எவ்வளோ அனிமல்ஸ் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. அப்படியே வாய் அப்படியே போனாலும் வச்சுருச்சான். பார்த்தோன்னே எப்பா இந்தியாவில் இவ்வளோ இதெல்லாம் இருக்குமாப்பா அப்படின்னு பார்த்தேன். எங்கள் அப்பா சொன்ன இதில் பார்த்தியா பேங்காக் எவ்வளோ இருக்குது பார்த்தியா, இந்தியாவில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். நானும் ஓமை கோட் அப்பா அப்படியாப்பான்னு சொல்லிட்டு வாயை போனாங்க இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இந்த அனிமல் என்னடா இப்படி போஸ் கொடுக்குது, சரியான ஒரு வளர்ந்த வாழை சீனாக இருக்கும் போல நம்மள மாதிரியே இருக்குது. பார்த்துட்டு நான் வாயை பார்க்கும் போது அப்படியே எல்லாரும் பார்க்குறது. ஐயோப்பா என்ன சீனுப்பா. அங்கே பாருங்க டோட்டல் வேலை எனக்கு ரொம்ப ஆசையான டோட்டல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பாருங்க நான் சாரி கேஸ் குச்சி டர்ட்டில்ஸ் அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு பெரிய டர்ட்டில் 7 மேலே போட்டு. அதுக்கப்புறம் மூணு ஹெட்சாகு இது செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த கேரியர்லாம் நல்லா பார்த்து கேரியரு. அதுக்கப்புறம் பேர்ட்ஸு குட்டி அழகழகாக பேர்ட்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட் மோடில் போயிட்டோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட்னா அந்த கிரிக்கெட் இல்லை வேறு கிரிக்கெட், அது வேறு அனிமல்ஸ் ஆடும். லிசார்ட் சாப்பிட்ற கிரிக்கெட்டு, அது பூச்சி. இப்போலாம் பார்த்திங்கன்னா எலி, டிமுன், அதாவது கீரி பிள்ளை, இது ஒன்று, இது ஒரு அனிமலு. அதுக்கப்புறம் பீவர் ஃபேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கோட் இருக்குல்ல, கோட்டு தளபதி படம்ல நார்மல் ஆடு அதான் டக்கு, ஒயிட் கலர் டக்கு மேலே ஒரு கொண்டா அழகாக இருக்குல்ல. டிங்கு ஆடின்னு போவோம். அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் கேங்கரு செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் குச்சி அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குது, ரியலி செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆடு. நீங்கள் ஸ்கின் இல்லாத பூனை பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் லைஃப்பில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்த்தது தான். அதுக்கப்புறம் செம்மையாக இருக்குல்ல இந்த கிட்டி ஒன்று. செம்மையாக இருக்குது அந்த கிட்டி இப்போ தான் பிறந்திருக்கு போல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே மூட்டையாக வீட்டில் கூப்பிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா தான் சுத்தமாக விடவே இல்லை. கேட்டால் வீட்டில் அவ்வளோ கூட அடைச்சி வச்சுருக்கல, எதுக்கு இதெல்லாம் போட்டுன்னு போகணுன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பையன் இந்த பெண்ணி குட்டிக்கு அழகழகாக ஊட்டின்னு இருந்தான். அதுக்கப்புறம் டக்கு, சிக்கனு அதெல்லாம் நம்ம பார்க்குறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பைனல் சார்ல்ஸ் டாகுன்னு நினைக்கிற ப்ரீடு எனக்கு ஒழுங்காக தெரியல ஆக்சுவலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பைத்தான், ஸ்னேக்கு. ஆக்சுவலி ஸ்னேக்கெல்லாம் வளர்க்குவாங்க தெரியுமா அவங்க.
ஓகே guys ஹாய். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கேம் செக்ஷனில் தான் இருக்கோம். என்னடா அது கேம் செக்ஷனா அப்படிதான் கேட்குறவங்களுக்கு நான் ரொம்ப மன்னிச்சுக்கிறேன். பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்களும் வெறுத்தனமாக கேம் விளையாடுவாங்க தெரியும். அதெல்லாம் இந்தியாவில் வச்சுக்கோங்க, இங்கே தாய்லாண்டில் வச்சுக்காதீங்க. தாய்லாண்ட் ஐயோ நல்லா ஏமாத்துறாங்க கைஸ். ஐ மீன் பிக் பண்ணுறாங்க. நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன், அப்படியே ஆடிடுது. எனக்கு ஒரே கோவம் எரிச்சல், அப்படியே பேங் பண்ணிட்டேன்னா ஒருத்தவங்க அப்படியே பார்த்துட்டு நோ யூ ஷுட் நாட் டூ லைக் தட் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. எனக்கு ஒரே வெறுத்தனமான கோவம் வந்துடுது. ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாரும் பண்ணுறாங்க, நானும் பார்க்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் சப்போஸ் முஃபாசா பார்த்துருந்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்த் தான் பார்த்து வெறுத்தனமான செம்மையாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே गाइस, உங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.